வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம். இந்த மே மாதம் 19ஆம் தேதி முதல் மே மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு எண், அதாவது பிறப்பு தேதி எண் 456க்குரிய வாராந்திர ஜாதக பலனை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு மாதத்திலும் 4, 13, 22, 31 ஆகிய தேதியில் பிறந்திருந்தால் உங்களது பிறப்பு எண் 4ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்களின் கருத்துக்களிலும் அது சார்ந்த முடிவுகளிலும் அதிக வெறித்தனமாக ஆவேசமான தன்மையை கொண்டு செயல்படுவார்கள். பிறப்பு எண் 4இன் மக்கள் ஒன்றை முடிவு செய்தால் அதை எப்பாடுபட்டும் பெற விரும்புகிறார்கள் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். இது யாவருக்கும் கண்கூடாக தெரிந்தது. மேலும் இவர்கள் தங்கள் மனநிலையை எளிதில் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்கள் தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான வெளிநாடு செல்வதில் இக்காலத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். மற்றும் இந்த மக்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதை குறியாக கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்களுக்கென ஒரு சார்பு ஆர்வத்தை பெற்று செயல்படுகிறார்கள் மற்றும் அதை பொறுத்தும் பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்கள் செயல்களில் வெற்றி பெறுகிறார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. பிறப்பு எண் 4இன் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும் பொழுது இவர்கள் உறவில் தேவையற்ற முறையில் தவறான புரிதல்கள் ஏற்படுவதால் தங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான வாக்குவாதங்களை இவர்கள் சந்திக்க நேரிடும். இந்த வாக்குவாதங்கள் தங்கள் உறவில் உள்ள நல்லிணக்கத்தை தடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பதால் அதனால் இதற்கு காரணமான ஈகோ சிக்கல்கள் காரணமாக இருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். இவர்கள் பிறப்பு எண் 4இன் மக்கள் கல்வியை சார்ந்து பார்க்கும்பொழுது மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தாத குறையை இவர்கள் சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக தங்கள் மனதில் இருக்கும் தவறான கவனித்ததன் காரணமாக இந்த படிப்பினுடைய குறையை இவர்கள் சரி செய்ய வேண்டும். எனவே இந்த வாரம் பிறப்பு எண் 4இன் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. மாணவர்கள் தங்கள் படிப்பிற்கான புதிய திட்டங்களில் அக்கறையுடன் ஈடுபட வேண்டிய சூழலும் இருக்கிறது. எனவே இந்த திட்டங்களில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். இந்த வாரம் நீங்கள் படிப்பில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் சூழல் இருப்பதால் நீங்கள் உங்கள் திட்டங்களில் சரியாக செய்ய முடியாத நிலையில் இருப்பீர்கள். சற்று கவனமுடன் பரிசீலித்து செய்தால் கல்வியில் நீங்கள் மேலே உயர முடியும். பிறப்பு எண் 4இன் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மக்களின் கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரம் இல்லாத காரணத்தால் இவர்கள் தற்போதைய வேலை ஒதுக்கீட்டில் இவர்கள் அதிருப்தி அடைவார்கள். பிறப்பு எண் 4இன் வணிக மக்கள் அதிக லாபம் ஈட்டுவதற்காக தங்களின் தற்போதைய பரிவர்த்தனைகளை கண்டுகொள்ளாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இவரது வணிக பங்காளிகளுடன் தேவையற்ற உறவு சிக்கல்கள் தேவையில்லாமல் உருவாகும். அதில் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. புதிய பங்குதார கூட்டாண்மையில் நுழைவது போன்ற முடிவுகள் தங்களின் வணிகத்தை பொறுத்தமட்டில் சாதகமானதாகவும் நெகிழ்வானதாகவும் இருக்காது என்பதையும் நீங்கள் உணர்தல் வேண்டும். பிறப்பு எண் 4இன் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இவர்களுக்கு தலைவலி போன்ற சில சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக இவர்கள் சரியான நேரத்தில் தங்களது உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் இவர்கள் தங்களது கால்கள் மற்றும் தோள்களில் வலியால் அவதிப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதற்காக இவர்கள் தினம் செய்யும் உடற்பயிற்சிகள் செய்வது இவர்களுக்கு நலமாக இருக்கும். மேலும் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாவதால் அதுவும் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்கக்கூடும் என்பதால் சற்று நிதானித்து உங்களுடைய உடற்பயிற்சியை தொடர்வது நன்மையாக இருக்கும். இவர்களுக்கு சரியாக செவ்வாய்க்கிழமை ராகு கிரகத்துக்கு வந்தனம் செய்யுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள், முருகனை வணங்கி வலம் வருவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 5, 14 மற்றும் 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் 5ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 5இன் மக்கள் தங்கள் வெற்றியை சந்திக்கும் நிலையில் இருக்கிறார்கள் மற்றும் இவரால் நிர்ணயிக்கப்பட்ட புதிய இலக்குகளை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு கலைத்திறனும் அது சார்ந்த வெற்றியும் அதிகமாக உருவாகி வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்தாலும் அதிக எதிர்வாத தர்க்கத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் திறனை ஆராய மக்களுக்கு அதிர்ஷ்டத்தின் தடயத்தை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பிறப்பு எண் 5 மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகி உங்களுக்கு திருப்தி அளிக்கும். மேலும் இந்த வாரத்தில் இந்த மக்களுக்கு புதிய முதலீடுகளில் நுழைவது நன்றாக இருக்கும். பிறப்பு எண் 5இன் காதல் உறவு என்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் புரிந்து கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள். இதனால் பிறப்பு எண் 5இன் அன்பின் சிறந்த பருவம் உங்கள் பங்கில் சாத்தியமாகி உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை மகிழ்வுடன் செலவிடுவீர்கள்.
நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் இந்த வாரம் குடும்பம் தொடர்பான விஷயங்களை பற்றி விவாதித்து குடும்பத்தை நலமாக நடத்துவதற்குண்டான பரிசீலனையில் செயல்படுவீர்கள். பிறப்பு எண் 5 கல்வி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் மாணவர்கள் தங்கள் படிப்பை பொறுத்த மட்டில் திறமைகளை நிரூபிப்பதோடு விரைவான கல்வியில் முன்னேற்றத்தையும் எடுப்பார்கள். மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மாணவர்களுக்கு வெளிநாட்டு புதிய படிப்பு வாய்ப்புகள் இவர்கள் வழியில் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய வாய்ப்புகள் இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும். வணிக நிர்வாகம், அது சார்ந்த தளவாடங்கள், சந்தைப்படுத்தல் போன்ற படிப்பு பகுதிகளில் இவர்கள் நிபுணத்துவம் பெற முடியும். பிறப்பு எண் 5 தொழில்முறை என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் வேலையில் நன்றாக பிரகாசிக்க முடியும் மற்றும் அதே விஷயத்தில் உங்கள் செயல்திறனை நிரூபிக்க முடியும். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு உரிய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு திருப்தியை தரும். நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் இந்த வாரம் நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை காண முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தி நல்லதொரு லாபத்தை அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. பிறப்பு எண் 5 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காரணமாக நல்ல அளவிலான உற்சாகம், நல்ல ஆரோக்கியத்துடனும் இவர்கள் இருப்பார்கள். இந்த வாரத்தில் இவர்களுக்கு எந்த விதமான கவலையுமின்றி தேக நலன் பிரகாசமாக இருக்கும். பரிகாரம் என்பது இவர்கள் வெங்கடேச பெருமாளை தினமும் வணங்குவதும், முடிந்தால் ஓம் சங்கர சூரிய நாராயண போற்றி என்று உச்சரிப்பதும் நலமாக இருக்கும். அடுத்து, நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 6, 15 மற்றும் 24ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் 6ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 6 மக்கள் இந்த வாரம் பயணங்கள் மற்றும் அது சார்ந்த நல்ல பணம் சம்பாதிப்பதில் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள். இவர்கள் சேமிக்கும் நிலையில் இந்த காலம் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்தும் தனித்துவமான திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். சிலர் இசைப்பயிற்சி மற்றும் கற்று இருந்தால் அதை மேலும் தொடர இந்த வாரம் உங்களுக்கு சிறந்ததாக அமைகிறது. பிறப்பு எண் 6 காதல் உறவு என்பது இந்த வாரம் உங்கள் காதலியுடன் அதிக திருப்தியை பெறக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் மேலும் உங்களின் காதலில் ஒரு படிநிலையை உருவாக்குவீர்கள். இதன் மூலம் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் தங்களின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் வெளிப்படையாக பேசுவதற்கும் இதுவே நேரமாக அமைகிறது. உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சாதாரணமாக ஒரு உல்லாச பயணம் செல்லலாம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு அதிக அன்புடன் உறவின் பிணைப்பும் சாத்தியமாக சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய துணையுடன் குடும்பத்தில் உயர்வீர்கள். பிறப்பு எண் 6 கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இவர்களுடைய பொறியியல், மென்பொருள் மற்றும் கணக்கியல் போன்ற சில படிப்புகள் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அதில். மற்றும் உங்கள் சக மாணவர்களிடம் போட்டியிடுவதில் உங்களை நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் நல்ல கவனத்துடன் இருப்பீர்கள். கல்வி கற்றலில் உங்களுடைய பங்கு மேலோங்கும். மேலும் இது உங்கள் படிப்பு தொடர்பான திறன்களை வளர்த்துக்கொள்ள வழிகாட்டும். படிப்பை பொறுத்தமட்டில் கூடுதல் திறன்களை நிரூபிக்கும் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இத்தகைய திறன்கள் உங்களது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம். அதில் நீங்கள் வெற்றி அடைந்து நலமுடன் கல்வியில் உயர்வக்கூடிய சூழல் இருக்கிறது. பிறப்பு எண் 6 தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த பரபரப்பான அட்டவணை உங்கள் வேலையில் உங்களை ஆக்கிரமிக்கக்கூடும். மேலும் இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. நன்கு வரையறுக்கப்பட்ட முறையில் உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்ற புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அதில் உயர்வீர்கள். நீங்கள் வணிக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த வணிக அரங்கில் உங்கள் எல்லையை விரிவுபடுத்த இந்த வாரம் ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு தேவையான முதலீடும் உங்களிடம் இருக்கும். புதிய பங்குதார கூட்டாண்மையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற்று நலமுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதன் மூலம் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீண்ட பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். லாபத்தையும் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் பல வணிகங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு திருப்திகரமான மகிழ்ச்சியான வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழலை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். பிறப்பு எண் 6 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் தங்களது ஆரோக்கியம் தொடர்பான சூழ்நிலை உங்களுக்கு பிரகாசமாகவும் மிக பொருத்தமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்லதொரு தேக நலன் சார்ந்தும் திடகாத்திரமாகவும் இருப்பீர்கள். உங்கள் மகிழ்ச்சியான இயல்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்கு பங்களிக்க முக்கிய காரணியாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அபரிமிதமான ஆற்றலை பெறக்கூடிய நிலையில் சூழ்நிலைகள்
உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கிறது. மேலும் இது நல்ல ஆரோக்கியத்திற்கான சாலை வரைபடத்தில் உங்களுக்கு உதவக்கூடும் என்பதால் உங்களுடைய தொழிலில் அக்கறையுடன் செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடை செய்ய வேண்டியது உங்களுக்கு மற்றொரு சவாலை எடுத்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. பரிகாரம் என்பது சுக்கிர பகவானை வணங்குவதிலும் உங்களை சுற்றியுள்ள பெண்களை போற்றுதலும் உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.